அதாவது விரக்தியின் எல்லைக்கே போயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2026 தேர்தல் முடிவு அவருக்கு இப்பொழுதே தெரிந்து விட்ட காரணத்தினால், அது இப்பயே அவருடைய பார்வையில் வந்து போகிற காரணத்தினால், நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இந்த நாட்டை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு 3.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர், ஒரு தொடர்ந்து 10 வருஷம் மந்திரியாக இருந்தவர், ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகமும் பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் இருக்கணுமா இல்லையா? நாங்கள் ஏங்க ஆம்புலன்ஸ் சொன்னோம்? என்னங்க தேவை இருக்கு? இல்ல போன வாரம் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆம்புலன்ஸ் வந்து என் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்றாங்க, அடுத்த முறை ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸை ஓட்டி வர்றவன ஆம்புலன்ஸ் அனுப்புன்றாரு. இது எப்படிங்க இருக்கு? ஆந்திரா இன்னைக்கு ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதான் ஆந்திரா படம் மாதிரி இருக்குங்க. எனக்கு இவங்க ஒண்ணு சொல்லட்டுமா, தமிழ்நாட்டு மீடியாக்களும் தன்னை நடுநிலைவாதின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற கேவலமான மகான்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சம்பவத்தை சவால் விட்டு சொல்லுகிறேன். நேற்று நடந்த அந்த சம்பவம் ஒருவேளை திமுக நடத்தியிருந்தால், அண்ணன் உதயநிதி நடத்தியிருந்தால், எங்கள் தலைவர் நடத்தியிருந்தால், எவ்வளோ பேர் கருத்து உரிமை வந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் பொங்கி எழுந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் ரோடுக்கு வந்திருப்பாங்க. எங்க அக்கா கஸ்தூரியை தேடுனுங்கிறாங்க, இன்னும் காணுங்க. அது கத்தி தீர்த்துருக்கங்க அப்படியே நேரம். உயிர் போய் விட்டதுன்னு எங்க உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. அது இப்போ பாஜக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக வந்துச்சு. இப்போ அப்படியா? அதிமுக பிஜேபி. அப்போ அது பிஜேபி அது எந்த ஒரு கட்சியில இருந்தா தெரியும் நமக்கு. கருத்து வரலையே, கருத்து கந்தசாமியெல்லாம் யாரும் வாயை திறக்கலையே, எல்லா தூரங்களும் மூடிட்டு தானே இருக்கு. என்ன காரணம்?